அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகருக்கு நம்ம நிறைய பிரசாதம்லாம் வைப்போம். மோதகம் ஏன் வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதைத்தான் அம்மா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். விநாயகருக்கு மோதகம் பார்த்துருக்கீங்களா? மோதகத்துக்குள்ளே அந்த இனிப்பு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த கொலக்கட்டை மூடி இருக்குது. அதே மாதிரி நம்ம குறிக்கோளை தேடி போகும்போது, நம்மளுடைய வேலைகளுக்கான படிப்புக்கான விஷயங்களை தேடும்போது சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நம்ம கண்டிப்பாக அதுக்கான முயற்சி நம்ம எடுத்தோம்னா அதுக்கான விடை நமக்கு கிடைக்கும். அதாவது விநாயகர் அப்படிங்கிறவர் நமக்கு ஞானத்தை தரக்கூடியவர். விநாயகர் அறிவை தரக்கூடியவர். அதனால தான் நமக்கு முன்னாடி உள்ள பெரியவங்க என்ன செய்கிறாங்க, மோதகம் அப்படிங்கிறத வச்சு நமக்கு அதை புரிய வச்சுருக்காங்க. அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறது, மோதகம் வைக்கிறது. மோதகம் மூடி இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிற இனிப்பை நம்ம என்ன செய்யணும், பிச்சு பார்த்து கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நம்மளும் என்ன செய்யணும், நம்மளுடைய குறிக்கோளை தேடி போகும்போது சில இடர்கள் வந்தாலும் அதுக்கான விடையை நம்ம தேடி கண்டுபிடிச்சா கண்டிப்பாக வெற்றி அடைவோம். குழந்தைங்க, அதாவது விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, கிருஷ்ண ஜெயந்தி, இந்த மாதிரி சில பண்டிகைகளை நம்ம கொண்டாடும்போது குழந்தைகளுக்கு நம்ம சிறு வயசுலேயே சொல்லி கொடுத்துடணும். அப்படி சொல்லி கொடுத்தாதான் அந்த கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களை ஆக அந்த பண்டிகைகளை நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் அம்மாவுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.